வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காலை உணவு திட்டம் விரிவாக்கம் குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட முதல்வர். காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறு நிறைகிறது, அறிவு வளர்கிறது என மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பதவி பறிப்பு மசோதாவில் பிரதமர் பெயர் சேர்க்கப்பட வேண்டாம் என்பதை மோடி ஏற்கவில்லை. பிரதமர் மோடி மசோதாவிற்கு சம்மதம் தெரிவித்தார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. திமுக சார்பில் முப்பெரும் விழா விருது பெறுவோர் பட்டியலை தலைமை கழகம் அறிவிப்பு. நைஜீரியாவில் ராணுவ வான்வழி தாக்குதலில் 35 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. நைஜீரியா ஜனாதிபதி போலா தினுபு தலைமையில் பயங்கரவாதிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த பதிவில் காலை உணவு திட்டத்தின் கீழ் 20,59,000 அரசு பள்ளி மாணவர்கள் பசி ஆற்றுவார்கள் என்றும், தொடர்ந்து காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற பள்ளிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்கின்றோம். இதனை வருகின்ற 26ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர் புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் பஞ்சாப் முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் என்றும், இதன் மூலம் நகர்ப்புறம் சார்ந்த 2,429 பள்ளிகளில் 3,06,000 மாணவர்கள் பயன்பெறுவர் என்றும், மேலும் நமது திராவிட அரசு பள்ளிகள் குழந்தைகளுக்கு உணவளித்து வயிற்று பசியை போக்கி அறிவு பசிக்கு கல்வி வழங்குகிறோம் என தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதவி பறிப்பு மசோதாவில் பிரதமர் பெயர் சேர்க்கப்பட வேண்டாம் என்பதை மோடி ஏற்கவில்லை என்றும் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பதவி பறிப்பு மசோதாவில் முதல்வர்கள், அமைச்சர்கள் 5 ஆண்டு தண்டனை பெறக்கூடிய குற்ற வழக்குகளில் கைதாக்கி 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி தானாகவே பறிபோகிவிடும். இதுதான் இந்த மசோதாவின் முக்கிய அம்சமாகும். இதனால் இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மசோதாவில் பிரதமர் பெயர் சேர்க்கப்பட வேண்டாம் என மந்திரி சபையில் ஆலோசனைகள் வழங்கினர். இதற்கு பிரதமர் நானும் ஒரு குடிமகன், இதனால் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிறப்பு பாதுகாப்பு இருக்கக்கூடாது என்று கூறி ஆலோசனையை ஏற்க மறுத்தார். பின்னர் மசோதாவில் பிரதமர் பெயர் சேர்க்கப்பட்டு மசோதாவிற்கு சம்மதம் தெரிவித்தார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். கரூரில் திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெறவுள்ள நிலையில் விருது பெறுவோரின் பட்டியலை தலைமை கழகம் வெளியிட்டுள்ளது. கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி திமுக சார்பில் முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவில் விருது பெறுவோர் பட்டியலை தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அதில் பெரியார் விருதினை நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கருணாநிதிக்கும், அண்ணா விருதினை பாளையங்கோட்டை நகரமன்ற முன்னாள் தலைவர் சீதாராமனுக்கும், கலைஞர் விருதினை 100 ஆண்டு கண்டவரும் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான ராமச்சந்திரனுக்கும், பாவேந்தர் குளித்தலை ஒன்றிய குழு முன்னாள் தலைவர் குளித்தலை சிவராமனுக்கும், பேராசிரியர் விருதினை காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் மருதூர் ராமலிங்கத்திற்கும், மு.க. ஸ்டாலினின் விருதினை முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமிக்கும் வழங்கப்படும் என்று தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. நைஜீரியா ஜனாதிபதி போலா தினுபு அரசின் தாக்குதலில் பயங்கரவாதிகள் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். நைஜீரியா ஜனாதிபதி போலா தினுபு தலைமையிலான அரசு பயங்கரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் அபுஜா மேற்கு ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவில் போகே ஹரம் பயங்கரவாதிகளின் ஆதிக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த மோதலால் அரசிற்கும் பயங்கரவாதிகளுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு 35,000 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். மேலும் 20 லட்சத்திற்கு மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து சென்றுள்ளதாக ஐநா அமைப்பு கூறியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் வடகிழக்கே போர்னோ மாகாணத்தில் போகோ ஹரம் பயங்கரவாதிகளை இலக்காக கொண்டு அந்நாட்டின் ராணுவ வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் கும்சை பகுதியில் 4 இடங்களை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டனர். இதுவரை 35 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று நைஜீரியா விமானப்படையின் செய்தி தொடர்பாளர் எகேமென் எஜோடேம் தெரிவித்துள்ளார். இந்த நைஜீரியா அரசு தொடர்ந்து தாக்குதல்களை கட்டுப்படுத்திய நிலையிலும் பயங்கரவாதிகளும் எதிர் தாக்குதலில் ஈடுபட்டனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் மகளிருக்கு இலவச ஆட்டோ வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற 100 மகளிருக்கு இலவச பிங்க் ஆட்டோக்களை வழங்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் மகளிருக்கு ஆட்டோக்களை வழங்கினார். தொடர்ந்து வர்த்தக மையத்தில் நடைபெறும் ரோட்டரி சங்க கண்காட்சியை தொடங்கி வைத்து ரோட்டரி சங்கத்தின் சிறப்புகளை கூறி உரையாற்றினர். இந்நிகழ்வில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். Honorable Minister for School Education, திரு
Anbil Magesh Puyamai avargal, the President of Rotary International, respected Rotarian Francisco Arezzo, the convener of Rotary Tamil Nadu, respected Brother Rotarian Muruganandam, the co-convener the Rotary of Tamil Nadu, respected Rotarian KP Nagesh, the chairman of Leeds 25 Conclave, respected Rotarian John Daniel, respected Rotarian Kumaran, secretary of the Leeds 25 Conclave, the Lifetime Achievement awardees Thiru Chandrakumar, Thiru Raghuraman, Thiru Kalyan Banerjee, the Director of School Education Thiru Kannappan, and the Member Secretary of Tamil Nadu Model Schools Thiru Sudan, Director Charles Foundation Thiru Charles Martin, Rotarians from across the globe who have gathered here, our party office bearers Thiru Muthukumar, Thiru P.K. Babu and others, press and media, good morning to everyone. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். Welcome to our Dravidian land. I am truly delighted to join you all at this very prestigious event, the Lead 25 Aim High, the Rotary India Leadership Conclave. சின்ன வயசு முதலே ரோட்டரி சங்கத்துடைய சேவைகளை பார்த்து நான் பெரிதும் வியந்திருக்கின்றேன். மக்களுடைய நலனுக்காக இப்படி தொடர்ந்து பல ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபடுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு முதல்ல ரோட்டரி சங்கத்திற்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொண்டை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ஒரு மணி நேர சங்கம் மேலாவில் மகளிருக்கு இலவச ஆட்டோ வழங்கும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நம்புத்தாலை, சோழியக்குடி, பொதுப்பட்டினம், பெருமானேந்தல், எம்.ஆர். பட்டினம், தீவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியுள்ளது. இங்கு சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்பொழுது மழை பெய்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நடைபெற்றது. கோவை பீளமேட்டில் ஆண்களுக்கான 59வது அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் 5 நாட்கள் நடைபெற்றன. இந்த போட்டியில் சென்னை இந்தியன்ஸ் வங்கி அணி, கோவை ராஜலட்சுமி மில்ஸ் அணி, புதுடெல்லி இந்திய ராணுவ அணி, கேரள மாநில மின்சார வாரிய அணி, புதுடெல்லி இந்திய விமானப்படை அணி, பெங்களூரு பேங்க் ஆஃப் பரோடா அணி, சென்னை இந்தியன்ஸ் ஓவர்ஸ் வங்கி அணி மற்றும் லோவாலா இந்தியன்ஸ் கப்பல் படை அணி உள்ளிட்ட அணிகள் பங்கேற்றுள்ளனர். முதல் நாள் போட்டியில் கேரள மாநில மின்சார வாரியமும், இந்தியன்ஸ் வங்கியும், இந்தியன்ஸ் ஓவர்சீஸ் வங்கியும், இந்திய விமானப்படை அணிகளும் வெற்றி பெற்றனர். பெசட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 53வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தின் அதிபர் அருட்பா செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்துள்ளார். சென்னை பெசட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் 53வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் அதிபர் அருளப்பா ஆலய வளாகத்தில் உள்ள தோமையார் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிபர் அருளப்பா பேசிய போது, அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு திருவிழா வருகின்ற 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதாக தெரிவித்துள்ளார். இதில் அன்னையின் திருவுருவம் தாங்கிய 12 அடி நீளமுள்ள திருக்கொடியானது பவானியாக வந்து 75 அடி உயர கொடி கம்பத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் என்று கூறினர். இதனைத் தொடர்ந்து அவர்களின் தலைமையில் உயர்மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து கூட்டு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர்பவடியும் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆரோக்கிய அன்னையின் பிறந்த நாளில் காலை அன்னைக்கு முடிசூட்டும் விழா, திருப்பலிகள் மாலை கொடி பிறக்கத்துடன் நிறைவு பெற உள்ளதாக தெரிவித்தார். இதில் திருத்தல அதிபர் அருளப்பா தலைமையில் 400க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள், பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து பணியாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து சட்ட ஒழுங்கு, போக்குவரத்து சார்ந்த காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று கூறினார். இந்த திருநிகழ்வை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் கொடியேற்றி இந்த மாபெரும் விழாவை தொடங்குகின்றார்கள். பிறகு ஞாயிற்றுக்கிழமை நற்கருணை பவனியானது இருக்கும்.
எங்களுடைய வாழ்வு வழிபாட்டின் மையமான ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே இந்த விழாவுக்கான மையமான ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை அன்று திருத்தலமானது சிறப்பிக்கின்றது. 7ஆம் தேதி அன்னையினுடைய தேர் பவனியானது நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு திருப்பலியானது சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு ஆடம்பர தேர் பவனியானது நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை அதிகாலை 2 மணி முதலே திருப்பலிகளோடு சிறப்பிக்கவிருக்கிறோம். மாலை 5:30 மணிக்கு மீண்டுமாக திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டு கொடியிறக்கத்தோடு இந்த 11 நாட்கள் திருவிழாவானது நிறைவுக்கு வருகிறது. எனவே இந்த திருவிழாவுக்கான பல ஏற்பாடுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டிருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சார்ந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் மற்றும் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் வந்து பார்வையிட்டு எங்களோடு கலந்து பேசி தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்தில் தேசிய அளவிலான பிக்கில் ஓபன் பால் போட்டி நடைபெற்றது. கோவையில் முதன்முறையாக நடைபெற்ற தேசிய அளவிலான பிக்கில் பால் போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோயம்புத்தூரின் பிக்கில் பால் புதிய அணியை அறிமுகப்படுத்தி விளையாட்டை தொடங்கி வைத்தார். அவரும் வீரர்களுடன் பிக்கில் பால் விளையாடி அசத்தினர். இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கிய பின் பிக்கில் பால் விளையாட்டில் உலக தரவரிசை பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. நான் சுந்தர், SNRM சேரிட்டபிள் ட்ரஸ்டோட மேனேஜிங் ட்ரஸ்டி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நிறைய கேம்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிரிக்கெட், அப்புறம் இப்போ வந்து ஷோ ஜம்பிங், ஹார்ஸ் பெகசஸ் ஸ்போர்ட்ஸில், நேஷ்னல் ரேலி சாம்பியன்ஷிப் INRC ப்ளூ பேண்டில், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கோம். இன்னைக்கு வந்து பிக்கிள் பாலுங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் இதாகிடுச்சு, கேம் மாதிரி நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது இட் இஸ் லைக் அன் ஐபிஎல் மாதிரி ஒரு கேம் இது பாம்பேயில் நடக்கும்போது. ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம கோயம்புத்தூரை ரெப்ரசென்ட் பண்ணி கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ்னு ஒரு டீம் வாங்கியிருக்கோம். அலாங் வித் குளோபல் ஸ்போர்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட் நடக்குது. தூத்துக்குடியில் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் குருஸ்புரத்தில் புனித ஜோசப் மேல்நிலை பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை 10ஆம் வகுப்பில் படித்த 78 மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இதில் 25 ஆண்டுகளுக்கு பின்பு மாணவிகள் ஒன்றாக கூடி தாங்கள் படித்த பள்ளியில் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை கௌரவித்தனர். மேலும் மாணவிகள் தங்கள் தோழிகளுடன் மலரும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டனர். தற்போது 40 வயதை கடந்து திருமணமாகி பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் தங்களுடன் படித்த தோழிகளை அவரது குடும்பத்தை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவிகள் தெரிவித்துள்ளனர். 25வது வருஷம் ஜூப்ளியை கொண்டாடுறதுக்காக சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு மறக்க முடியாத விழா. எல்லா பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நமக்காக வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவை ரொம்ப பிரம்மாண்டமா நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுவரை இந்த ஸ்கூல்ல வந்து யாருமே பண்ணதில்லை, நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எங்க HM சிஸ்டருக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களோட கனவை வந்து நாங்க நனவாக்குற மாதிரி நாங்க பண்ணிருக்கோம். பிள்ளைங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விழாவை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு இதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த மாதிரி ரீயூனியன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. கடையநல்லூரில் இந்திய தொழிலாளர்கள் நண்பர்கள் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மணிக்கூண்டு அருகே இந்தியன் தொழிலாளர்கள் நண்பர்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் வழக்கறிஞர் அருள்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ் புலிகள் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் செல்வராஜ், தென்காசி மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் நியாஸ், துணை செயலாளர் மாரிமுத்து, ஆசிரியர் அமைப்பு மணிமாறன், பகுதி நேர ஆசிரியர் அமைப்பு சேக்கிழார் பாபு, சமூக ஆர்வலர்
ஐயூப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனியார் நிறுவனங்கள் மூலம் தூய்மை பணிகளை மேற்கொள்வதை அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், பணி நிரந்தரம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தற்காலிக ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் காலவரம்பு ஊதியத்துடன் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். குமாரபாளையம் காவல் நிலையத்தில் கந்துவட்டிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதியவர் கத்தியை கொண்டு உயிர் மாய்க்கம் செய்ய போவதாக மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பரமேஸ்வரன் என்பவர் விசைத்தறி தொழில் செய்து வந்துள்ளார். இவர் விசைத்தறி கூடத்தில் தனது உரிமையாளர்களிடம் கடன் வாங்கிய பணத்திற்கு மேல் அதிக வட்டி கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த முதியவர் பரமேஸ்வரன் குமாரபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் அவரது புகார் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்துள்ளார். அவர் தான் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க கூறி காவல் நிலையம் முன்பு கத்தியால் கழுத்தை அறுத்து உயிர் மாய்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மேலும் காவல்துறையினருக்கும் கடன் கொடுத்தவருக்கும் சாதகமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை சமாதானப்படுத்தி புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்த கத்தியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பரமேஸ்வரனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் உயிர் மாய்க்கம் செய்வதாக மிரட்டல் விடுத்த முதியவரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சமூக விரோத கும்பலை வைத்து உயிரிழக்க செய்யப்பட்ட மனித உரிமை காப்பாளர் முருகானந்தத்திற்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி தாராபுரத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த மனித உரிமை காப்பாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் சமூக விரோதிகளால் கொடூரமாக வெட்டி உயிரிழக்க செய்யப்பட்டார். இதனை முன்னிட்டு தாராபுரம் அண்ணா சிலை அருகே வீர வணக்கமும் புகழஞ்சலி கூட்டமும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த வேலு சிவகுமார், ராஜா மணி ஆகியோர் தலைமை வகித்தனர். மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசீர்வாதம் முன்னிலை வகித்தார். இதில் தமிழக அரசு விசாரணையை விரைவுபடுத்தி குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 17 குற்றவாளிகளை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் சில குற்றவாளிகள் உல்லாசமாக மறைந்து இருக்கின்றனர். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என இக்கூட்டத்தில் வலியுறுத்தினர். இதில் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்று புகழஞ்சலி கூட்டத்தில் முருகானந்தத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ஆவத்திபாளையத்தில் நள்ளிரவு நேரத்தில் மாந்திரிக பூஜை செய்த நபர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ஆவத்திபாளையத்தில் ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் 100க்கு மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்த நிலையில் அமாவாசை தினம் என்பதால் அப்பகுதி விசைத்தறி கூடங்களுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் கருமாரியம்மன் கோவில் அருகே முச்சந்தியில் அமர்ந்து கொண்டு மாந்திரிகம் செய்யும் வகையில் மனித உருவ பொம்மை போன்று வரைந்து பூஜை செய்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த பொதுமக்கள் விரைந்து வந்த நிலையில் பூஜையில் ஈடுபட்டவர்கள் தப்பி ஓடி தலைமறைவாகி உள்ளனர். இதனைத் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாந்திரிக பூஜை எதற்காக நடத்தப்பட்டது, பூஜை நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். குடியிருப்பு இருக்காங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து கருப்பனார் கோயிலுக்கு பின்னாடி மாந்திரீகம் பண்ணுற முறையிலையும் மர்மமான நபர்கள் அதிக அளவில் இங்கே வந்து மாந்திரீகம் பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க அது இல்லாத லேடிஸு அன்டைமில் போவாங்க வருவாங்க பிடிப்பாங்க. எங்களுக்கு வந்து இதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் காவல்துறை எங்களுக்கு கொஞ்சம் இது ஏதாவது முடிவு எடுத்து இது பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று நைட்டு 100க்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். நைட் வந்து எஸ்ஐ மேடம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ காலையில் வந்து இன்ஸ்பெக்டர் 2 பேர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது இன்னும் யார் என்னன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இது பண்ணுறாங்க. பக்கத்தில் ஆறு இருக்குது. ஆற்றுக்கு போகிற வழிக்கு அடைச்சிருக்கனால அங்கே போகிறதுனால இங்கே வந்து இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. குழந்தைங்க பயப்படுறீங்க, என்ன விஷயம்? இல்லை மாந்திரீகம் பண்ணுற மாதிரி பொம்மை போட்டு அதுக்குள்ளே வந்து விளக்கு வச்சு இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு பில்லி சூனி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் திருக்குறள் திருப்பணிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. மோகனூர் சாலை கிளை நூலக அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் திருக்குறள் திருப்பணிகள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி திருக்குறளை பற்றி சிறப்பு உரையாற்றினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி கொண்டிசெட்டியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுடன் கலந்துரையாடினர்.
இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுமன், நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சாந்தி, தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் ஜோதி, திருக்குறள் திருப்பணிகள் திட்ட கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள், துறை சார்ந்த அலுவலர்கள், தமிழ் செம்மல் விருதாளர்கள், பேச்சாளர்கள், ஓய்வு பெற்ற தலைமை தமிழ் ஆசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு சூரிய உதயத்தை காண அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியுள்ளது. கன்னியாகுமரியில் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் காண தினசரி உலகளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அந்த வகையில் வார விடுமுறை என்பதால் அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண உள்ளூர் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் கன்னியாகுமரியில் கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 275வது மாத இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அரக்கோணம் சந்திப்பு லயன்ஸ் சங்கம் வளாகத்தில் அனைத்து சங்கங்கள் சார்பில் மறைந்த வெள்ளி வீதி 23ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்காக 275வது மாத இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்களின் மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஹரிதாஸ் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் வட்டாட்சியர் வெங்கடேசன் பங்கேற்று முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் கோயம்புத்தூர் சங்கரா கண் மருத்துவ மையம் மருத்துவர்கள் குழு கண் பரிசோதனை, மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர். இதில் லயன் சங்க நிர்வாகிகள், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முகாமில் அனைவருக்கும் இலவசமாக உணவுகள் வழங்கினர். காரைக்கால் மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்கை ஸ்கேசிங் கிளப் சார்பில் தேசிய விண்வெளி தின விழா நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்கை ஸ்கேசிங் கிளப் சார்பில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அரசு பள்ளிகளில் பயிலும் 30 மாணவர்களுக்கான தொலைநோக்கி உருவாக்கும் மற்றும் செயல்முறை பயிற்சி பட்டறை நிகழ்ச்சிகள் நடத்தினர். இப்பயிற்சி வகுப்பில் மாணவர்களுக்கு 2500 ரூபாய் மதிப்புடைய புதிய தொலைநோக்கியை உருவாக்கவும் அதை கையாளவும் பயிற்சி அளித்தனர். பின்னர் அவர்கள் உருவாக்கிய தொலைநோக்கியை அவர்களுக்கு பரிசாக வழங்கி அவர்களுக்கும் விண்வெளியில் தொலைநோக்கி மூலம் வான் தேடலை பயிற்சியும் அளித்தனர். இந்த விழாவிற்கு பயிற்சி பட்டறையை கல்லூரியின் முதல்வர் ஆரமுதன் தலைமையில் தொழில்நுட்ப பட்டறையை பரத் நடத்தினார். இவ்விழாவில் பெற்றோர், ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அப்படிங்கிறத பற்றி நான் லேர்ன் பண்ணுறதுக்காக நான் வந்து காலேஜ் வந்தேன். இதை வந்து டெலஸ்கோப் வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் வச்சு மேக் பண்ணணும், அது எப்படிலாம் பண்ணணும், அது நேம் என்ன, எப்படி மிரர்லாம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. அது ஃபைனலாக நாங்கள் வந்து டெலஸ்கோப் வந்து மேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்கையில் வந்து அதாவது தெரியலான்னு பார்க்கலான்னு வந்தோம். நாங்கள் வந்து ட்ரீலாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப வந்து மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். காலை உணவு திட்டம் விரிவாக்கம் குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட முதல்வர், காலை உணவு திட்டத்தால் குழந்தைகளின் வயிறு நிறைகிறது, அறிவு வளர்கிறது என மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பதவி பறிப்பு மசோதாவில் பிரதமர் பெயர் சேர்க்கப்பட வேண்டாம் என்பதை மோடி ஏற்கவில்லை. பிரதமர் மோடி மசோதாவிற்கு சம்மதம் தெரிவித்தார் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. திமுக சார்பில் முப்பெரும் விழா விருது பெறுவோர் பட்டியலை தலைமை கழகம் அறிவிப்பு. நைஜீரியாவில் ராணுவ வான்வழி தாக்குதலில் 35 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. நைஜீரியா ஜனாதிபதி போலா தினுபு தலைமையில் பயங்கரவாதிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.